வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். அப்பா இங்க இருக்க. நான் இங்கதான் இருக்கு சார். என்ன சமாச்சாரம்? அந்த மலையாளத்தை மறுபடியும் நம்ம ஏரியாவுக்கு திரும்ப வந்துட்டான். எந்த மலையாளத்தை? உங்க பழைய பார்ட்னர் அப்பு. அவனு கிட்டியதொன்னும் போரே. சார், நான் ஒரு மலையாளி தான் சார். அவன் இருக்கிற மாதிரி அதே உசிரின் திமிரு எனக்கும் இருக்கு. அவன் பயங்கர கில்லாடி சார். நாம அவன் கிட்ட பேசி ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி. என்ன காம்ப்ரமைஸ்? என்ன காம்ப்ரமைஸ் சார்? 9 வருஷம் ஏன் டீம்ல இருந்து எனக்கு எப்பவுமே தொந்தரவு பண்ற அந்த பொற்கிராஸ்கள் மேலே நான் காம்ப்ரமைஸ் பண்ணணுமா? அவன் ஏன் கூடவே இருந்துட்டு என் அண்ணன் பொண்ணை லவ் பண்ண பாக்குறேன். அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வர்றதை நான் ஒத்துக்கணுமா? முடியாது. அண்ணன் பொண்ணு தேன்மொழிக்கு நீங்க தான் மாப்பிளை. அப்படின்னா அவனை ஏதாவது கேஸ் போட்டு உள்ள தள்ளிடலாம். இதான்டா போலீஸ். எஸ், தர்மராஜன் முதலாளி பேசுறேன். முதலாளியா? நீ முதலாளி இல்லடா, எரப்பாளியா? இது அவனா? அப்பு. டேய், நீ எங்கடா இருக்க? തൊള്ള തുറക്കാതെ പറയുന്ന കേക്കടാ. சொல்லு. നമ്മൾ ഒരുമിച്ച് നിന്ന് ഫ്രോഡ് പണികൾ ചെയ്ത് ഒരുപാട് കാശ് ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട്. അത് എനിക്കുള്ള ഷെയർ തരാതെ നീ എനിക്കിട്ട് പണി തന്നു. എല്ലാം ഉപേക്ഷിച്ച് ഞാൻ അവിടെ നിന്ന് പോന്നിട്ടും നീ ഇപ്പൊ പണിയുമേ പണി തന്നോണ്ടിരിക്കുക. ഞാൻ ഇല്ലാത്ത നേരം നോക്കി എന്റെ അമ്മാവന്റെ കട പോലും നീ പൊളിച്ചില്ലടാ. ஆமாடா, என் பொண்ணு பின்னாடி சுட்டன உன் குடும்பத்தை அழிச்சிடும். എടാ മൈത്താണ്ടി, നിന്റെ വീട്ടിലെ പെണ്ണ് സൂക്കേട് മൂത്ത് എന്നെ കയറി പ്രേമിച്ചത് ഞാൻ എന്ത് ചെയ്യാനാ? ജീവിതത്തിൽ ഇന്ന് വരെ ഒരു പെണ്ണ് വേണമെന്ന് ആഗ്രഹിക്കാത്തവനാ ഞാൻ. എന്നാ ഇപ്പൊ എനിക്കതൊരു വാശിയാ. ഞാൻ ഏതായാലും അവളെ തന്നെ ഞാൻ കെട്ടാൻ തീരുമാനിച്ചു. നീ നോക്കിക്കോ, ഇനി ഏതു നിമിഷവും നിന്റെ കൺമുന്നിൽ നിന്ന് അവൾ കാണാമ പോയിടും. ജാഗ്രത. டேய், தேன்மொழி உள்ள இருக்கா? நான் இன்னைக்கு பார்க்கல ஐயா. கடவுளே, என்னோட சித்தப்பா நல்லா இருக்கணும். அவருடைய உயிரும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும். ஒரு பிரச்சனையும் அவருக்கு வராம காப்பாத்தணும். அக்கா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது நம்ம சித்தப்பா. சாரி நாயே, ராஸ்கல், நீ நாசமா போக வேண்டாம். இப்படித்தான் சொல்லணும். என் செல்லம்டா நீ. நம்ம அப்பா தற்கொலை பண்றதுக்கு காரணமே இவன்தான். அங்க என்ன சத்தம்? சித்தப்பாக்கு ஒண்ணும் ஆபத்து வரக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஓ. சித்தப்பா, வில்லன் கீழே விழுந்துட்டான். நம்ம ஹீரோ எங்கடா இருக்கான்?